அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கி நம்மளுடைய இறை ஞானத்தை பெருக்கிறதுக்காக பல புத்தகங்களை நம்ம வாங்கியிருக்கிறோம். அந்த புத்தகங்கள் தெய்வீக அம்சம் கொண்ட புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த புத்தகங்கள் என்ன அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நம்ம புக் ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்து விரிவாக்கமாக சொல்லுங்கள், என்னென்ன புத்தகங்கள் அப்படின்றத சொன்னீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் டியூவல் பர்பஸாக இருக்கும் இந்த வீடியோ. நம்ம என்ன வாங்கியிருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஏற்கனவே என்னென்ன புத்தகங்கள் இருக்குது. ஏன்னா சிவ வழிபாடு சார்ந்து 12 திருமுறைகள் தான் நம்மளுக்கு புத்தகங்கள் அப்படின்னு சொன்னான். இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் மெயினாக பார்க்கும்போது 12 திருமுறைகள் தான். இந்த 12 திருமுறைகள் என்னென்ன, இதில் நம்ம எப்படிலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்ன வாங்கலாம், என்னென்ன வாங்கக்கூடாது. ஏன்னா நானுமே பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் வாங்கியிருக்கேன். நிறைய புத்தகங்கள் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்குறாங்க. அதில் எனக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எப்படிப்பட்ட புத்தகங்கள் எனக்கு படிக்க ஈஸியாக இருந்தது அப்படின்ட்டுலாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பயணம், நடைமுறை ஜோதிடம் மற்றும் லைஃப் கைடன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதன்மை தெய்வமான சிவபெருமானை பற்றி தான் நான் நிறைய பதிவுகள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா சாமி தான் முதன்மை, சாமிக்கு அடுத்து தான் மற்ற எல்லா விஷயமும். அதனால தான் நான் அவரை பற்றின தகவல்கள் மட்டுமே நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்சல் என்ன அப்படின்றத இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த முறை ஒரு 8 புத்தகங்கள் போல் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே ஒன்றா வந்திருக்கா, இல்லைன்னா தனித்தனியாக வந்திருக்கா, இல்லை கொஞ்சம் புத்தகங்கள் மட்டும் இதில் வந்திருக்கா அப்படின்றத இந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த இறை புத்தகங்கள்லாம் நம்ம கையில் சேர்றதே ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இந்த புத்தகங்களுடைய மகிமையை பற்றி நான் இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அவ்வளோ முக்கியமான புத்தகங்கள் இதெல்லாம். நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம கையால் தொட்டாவது பார்த்துடணும். நிறைய பேருக்கு படிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க, தமிழ் படிக்க முடியாது, எனக்கு சைவத்தில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம், சிவ வழிபாட்டில் எனக்கு ஈடுபாடு அதிகம், ஆனால் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. தொட்டாவது பார்க்கணும். முடியாது அப்படின்றவங்க தொட்டாவது பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு உன்னதமான விஷயம் இதெல்லாம். இந்த புத்தகங்கள்லாம் இன்றைக்கி நம்ம கைக்கு வந்திருக்கு அப்படின்னா நான் எந்த பிறவியில் எவ்வளோ புண்ணியங்கள் செய்திருக்கேன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் புண்ணியங்கள் செய்திருந்தால் தான் இந்த புத்தகங்கள்லாம் என் கையால் இன்றைக்கி தொட முடியும். ஒவ்வொரு புத்தகமாக நான் முதல்ல என்னென்ன புத்தகங்கள் வந்திருக்கு அப்படின்றத நான் உங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறேன். சரி, உங்கள்கிட்ட திருமுறை இல்லையா அப்படின்னு என்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். என்கிட்ட ஏற்கனவே திருமுறைகள் இருக்குது. என்கிட்ட என்னென்ன இருக்குன்றதையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்னென்ன வாங்கியிருக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை மற்றும் 7ஆம் திருமுறை. இந்த 7 திருமுறைகளும் நம்ம வாங்கியிருக்கிறோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், 7 திருமுறை கூடவா உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். முதல் 3 திருமுறை, முதல் 2, 3 இது 3மே ஒரே புத்தகத்தில் இருக்கிற திருமுறை புத்தகம். 4, 5, 6 மீதி இருக்கிற 3 திருமுறைகள் அடங்கிய புத்தகம். இது 7ஆம் திருமுறையோட புத்தகம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 8ஆம் திருமுறை திருவாசகம், அதனுடைய புத்தகம். 9ஆம் திருமுறை என்கிட்ட இல்லை, அதை இந்த முறை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது 10ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறையும் என்கிட்ட இல்லை, இது 12ஆம் திருமுறை. இத்தனை புத்தகங்கள் என்கிட்ட இருக்கும்போது நான் ஏன் மேலும் இத்தனை புத்தகம் வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த புத்தகங்களில் இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா மூலம் மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு பதிகங்களையும் நம்ம பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம், பாடிக்கலாம். ஆனால் இந்த பதிகங்களுடைய பொருள் விளக்கம்ன்றது நம்மளுக்கு வேணும். நம்ம யாரும் இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிக்கும்போது தமிழ்லலாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தமிழ் தாண்டவம் ஆடும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே
நான் படிக்கும்போது எனக்கு பெருசாக தமிழ் மேலே ஒரு உடன்பாடு இல்லாமல் தான் நான் படித்தேன். நான் ஏன்னா இங்கிலீஷ் கான்வெண்ட்டில் படித்ததுனால இங்கிலீஷ் பேசணும், நம்ம வந்து இங்கிலீஷ் தான் அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு பெரிய ஒரு மொழி அப்படின்லாம் நான் நினச்சி பேசினது பழகினது உண்டு. தமிழை வந்து தமிழ்லாம் நம்ம பேசுகிறோம், நம்ம வழக்கிலே நம்மளுக்கு தமிழ் இருக்குது, அது எதுக்கு நம்ம தனியாக படிச்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். நிறைய தமிழ் புறநானூறு அகநானூறு சார்ந்த பாடல்கள் இதெல்லாம் வரும்பொழுது கூட என்னால் அதை வந்து ஒழுங்காக படிக்க முடியாது, எழுத்து பிழை நிறைய இருக்கும். அப்போ ஒரு ஸ்டேஜில் சாமி வந்து ஒரு ஆட்கொள்கிற ஸ்டேஜ், இறை வழிபாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு வழியே இல்லை. இப்போது நம்ம வந்து முருகரையோ சிவபெருமானையோ வழிபடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம ஆப்வியஸாக ஒன்று சாமியை கும்பிட்டா தமிழை படிக்கணும், ஒன்று தமிழ் படித்தா அதில் சாமி வந்துடுவார். இது வந்து கண்டிப்பாக இதில் மாற்று கருத்தே கிடையாது. தமிழ் என்றால் முருகன்னு சொல்லலாம், சிவபெருமானும் சொல்லலாம். ஏன்னா திருமுறைகள் 12 பார்த்திங்கன்னா தமிழ் அடிப்படையாக தான் வரும். அதே மாதிரி நால்வரும் பார்த்திங்கன்னா தமிழர்களாக தான் இருப்பாங்க. 63 நாயன்மார்களும் பார்த்திங்கன்னா தமிழர்களாக தான் இருப்பாங்க. அப்படி தமிழையும் சிவபெருமானையும் முருகரையும் நம்ம வந்து பிரித்து பார்க்கவே முடியாது. இவங்க எல்லாருமே அப்படியே இந்த மூணுமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று இணைஞ்சு தான் இருக்கும். அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இந்த தமிழில் எனக்கு ஒரு ஈடுபாடு. தமிழ் உச்சரிப்பும் சரி, நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு. நான் உண்மையிலே நான் தமிழ் நல்லா பேசுகிறேன்னா அப்படின்ட்டு எனக்கே தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பதிகங்கள்லாம் படிக்கும் பொழுது, திருவாசகங்கள் படிக்கும் பொழுது, தேவாரங்கள் படிக்கும் பொழுது நம்மளை அறியாமல் நம்மளுடைய தமிழ் வந்து நம்மளுடைய உச்சரிப்பு வந்து சுத்திகரிக்கப்படும். அதில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், அதில் கொடுக்கப்பட்ட வரிகள், அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நாக்குக்கு ஒரு பெரிய ப்ராக்டிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பதிகங்கள்லாம். நம்ம வந்து நினைக்கவே முடியாது. ஒரு உதாரணம் அப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, 8ஆம் திருமுறையில் திருவாசகத்தில் திருப்படை ஆட்சி அப்படின்ற ஒரு பதிகத்தை மாணிக்கவாசக பெருமான் வந்து தில்லையில் அருள் இருப்பார். அதை நான் அப்படியே சும்மா படிக்கிறேன் பாருங்கள். நான் அவ்வளோ சிறப்பாலாம் என்னால் படிக்க முடியாது. கண்கள் இரண்டும் வன்கழல் கண்டு களிப்பன ஆகாதே, காரிகை யார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே, மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே, மாலரியா மலர் பாதம் இரண்டு மணங்குதுமாகாதே, பண்களி கூர்தரு பாடலோட ஆடல் பயின்றிடுமாகாதே, பாண்டினல் நாடுட யான்படை ஆட்சிகள் பாடுதுமாகாதே, விண்களி கூர்வது ஓ வேதம் வந்து வெளிப்படுமாகாதே, மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே அப்படின்னு எனக்கே ஸ்ட்ரக் ஆகுது பாருங்கள். அடுத்த வரி வந்து எனக்கு இது எப்பயுமே ஸ்ட்ரக் ஆகும். இந்த வரி படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஸ்ட்ரக் ஆகும். ஒன்றினோடு ஒன்று ஓர் ஐந்தினோடு ஐந்து இருப்பதுமாகாதே, உன்னடியார் அடியார் அடியோம் என உய்ந்தன ஆகாதே, கன்றை நினைந்தெழுதாய் என வந்து கணக்கதுமாகாதே, காரணமாகும் அநாதி குணங்கள் கருத்துருமாகாதே. பாருங்கள், நான் எவ்வளோ திக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுடைய நாக்குக்கு ஒரு ப்ராக்டிஸ், எப்படி நம்ம வந்து தமிழை உச்சரிக்கணும், எப்படி வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு வார்த்தை, இப்போ முன்னும் பின்னும் ஒரு சில வார்த்தைகள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்தால் எப்படி நம்ம அதை பேசணும் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த பதிகங்களை படிக்கும் பொழுது எழுத்து கூட்டி தான் ஆரம்பத்தில் நம்மலாம், இப்போ நானுமே அப்படி தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வேகமாக நம்ம சாமி வந்து நம்மளுக்கு அந்த உணர்த்தி அதை வந்து நம்மளை அழகாக வந்து படிக்க வைப்பார். இன்னொரு திருப்பதிகத்தை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். 3ஆம் திருமுறை தேவாரத்தில் சீகாழி பதிகத்தில் திருஞான சம்பந்தர் பெருமானார் பாடியிருப்பார். யா மாமா நீ யா மாமா யாழி காமா கானா கா கானா காமா காழியா மாமா யானி மாமா யா யாகா யாழி காயா கா தாயாரா தாயாயா யாயா தாரா ராயா தா காயா காழி யாகாயா. இப்படியே இந்த பதிகம் போய்கிட்டே இருக்கும். இது வந்து மாலை மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லை வந்து எப்படி திருப்பி போட்டாலும் ஒரே மாதிரி பொருளை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தி இந்த பதிகத்தை பாடியிருப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் எண்ணிலடங்கா பல அற்புதமான பதிகங்கள் உள்ளே இருக்குது. அந்த மாதிரி இந்த பதிகங்களை படித்தா நம்மளுக்கு வந்து தமிழ் உச்சரிப்பு பை டிஃபால்ட்டாக ரொம்ப அழகாக வரும் அப்படின்றது
என்னுடைய லைஃப்பில் நான் அதை பார்க்குறேன். நிறைய பேர் சொல்லி எனக்கு தெரியாது நான் நல்லா பேசுகிறேன் அப்படின்ட்டு, நான் எப்படி தமிழ் பேசுகிறேன், என்னோடய உச்சரிப்பு எப்படி இருக்குன்றதை வேணால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே புத்தகங்கள் தான் மறுபடியும் நான் வாங்கியிருக்கிறதுக்கு காரணம், இது எல்லாத்துலேயும் வந்து மூலமும் உரையும் இருக்கும். மூலம் அப்படின்னா பாடல்கள் மட்டும் இருக்கும், நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி. அந்த பாடல்களை மட்டும் படிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அதிலிருந்து பொருள் விளங்காது. நம்ம நினைப்போம், நம்ம பதிகங்கள் படிக்கும்போது இது அடியார்கள் நிறைய பேருக்கு தெரியும், சிவ வழிபாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கும் தெரியும். நம்ம பதிகங்கள் பாடும் பொழுது நம்ம ஒரு நிலைப்பாட்டில் பாடுவோம். ஓகே, இந்த வாக்கியத்துக்கு இதுதான் அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று நினைப்போம். ஏன்னா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட தமிழ் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அந்த வார்த்தைகளுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு தான் விளங்கும். ஆனால் தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் புலவர்களுக்கு தான் அதனுடைய உண்மையான பொருள் தெரியும். அப்படி இந்த புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மூலமும் உரையும் ரெண்டுமே இருக்கும். அப்போது ஒரு பாடலுடைய அந்த பாடலுடைய ஒரு பதிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலும் இருக்கும், அந்த பாடலுடைய எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதை தான் வந்து திருவாசகத்தில் சாமி மாணிக்கவாசகர் பெருமான் வந்து சிவபுராணத்தில் சொல்லியிருப்பார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடி கீழ் அப்படின்னு சொல்லுவார். அந்த பதிகம் மொத்தம் நம்ம வினைகளுடைய வலிமையை எப்படி நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்றத பொறுத்து தான் சிவபுராணம் அப்படின்ற பதிகம் முதல் பதிகமாக நம்மளுக்கு கொடுத்துருப்பார். வினைகள் எப்படி கழியணும், வினைகள் முற்று பெறும் பொழுது இறைவன் எப்படி நம்மளுக்கு காட்சி கொடுப்பார், அப்போ சாமியை நம்ம பிடிக்கும் பொழுது வினையை எப்படி அறுக்க முடியும் எப்படின்ட்டுலாம் அந்த பதிகத்தில் நிறைய சொல்லியிருப்பார். அப்போ அந்த பதிகம் முழுதான் கம்ப்ளீட் ஆகும்போது லாஸ்ட்டாக வந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். எக்ஸ்ப்ளனேஷன் தெரியாமல் படித்தா அதில் எதுவும் பலன் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன் தெரியாமல் படித்தீங்கனாலும் பலன் இருக்குது. ஆனால் அதனுடைய விளக்கம் பொருள் தெரிந்து படிப்பவர்கள், அவர்களுடைய ஆன்மாக்கள் சிவபுரத்தில் சிவபெருமானுக்கு கீழே இருப்பாங்களாம். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மாக்களுக்கு பேரின்பம் கிடைக்கும் அதை புரிஞ்சு படிக்கும் போது அப்படின்றத மாணிக்கவாசக பெருமான் வந்து சொல்லியிருப்பார். அது 100% உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் திருவாசகத்தை முதல்ல என் கையில் வாங்கி நான் அதை படிக்கும் பொழுது எனக்கு மூலமும் உரையும் அப்படின்ற அந்த புத்தகம் தான் என் கைக்கு வந்தது. அதுவுமே ஒரு லைப்ரரி காப்பி. ஒரு லைப்ரரியிலேருந்து எனக்கு என்னுடைய அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து முருக வழிபாட்டில் இருந்து அப்படியே சிவ வழிபாட்டுக்குள்ளே வரும்பொழுது நிறைய திருவாசகம் கேட்குறோம். இதெல்லாம் பார்க்கும்பொழுது எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இதை கொடுக்குறாங்க. அந்த புத்தகத்தை தான் நான் முதல் முறை படித்தேன். படிக்கும் பொழுது தான் எனக்கு அப்படியே கண்களிலே ஆனந்த நீர் கசிந்து உருகி அப்படியே ஓடிச்சு. ஒவ்வொரு பாடலையும் படித்து அதுக்கு பின்வரும் விளக்கத்தை நம்ம புரிஞ்சு உள்வாங்கும் பொழுது இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை மனித நாகரிகத்துக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு எப்படிப்பட்ட இறை அருள் அவருக்கு இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அப்போ இறை அருள் பெற்றவருக்கே இவ்வளோ இது இருக்குன்னா, அப்போ அந்த அருளை கொடுக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எவ்வளோ பெரிய வலிமை இருக்கும், எவ்வளோ பெரிய சக்தி இருக்கும், எப்பேற்பட்ட தெய்வமாக அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி விழுந்தவன் தான் நான். கிட்டத்தட்ட 8-9 வருஷம் ஆகுது சாமியோடைய பணியிலேயே சாமியை பற்றியே பேசிக்கிட்டு இதே தான் முழு நேரமாக சாமி வந்து நம்மளை ஆட்கொண்டு இதையே பண்ண வச்சிட்ருக்கிறாரு. இப்போ கோயில் பயணங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். 276 பாடல் பெற்ற சிவாலயங்கள் போயிட்டுருக்குறோம். அதை பற்றின வீடியோஸ் என்னுடைய சேனலில் இருக்குது. அவசியம் நீங்கள் போய் அந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இன்னும் நிறைய கோயில்கள் போக வேண்டியது இருக்குது. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 10ஆம் திருமுறை திருமந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தில் மூலமும் முறையும் அப்படியே எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோடவே கொடுத்துருப்பாங்க. இந்த 3 தேவாரங்களும் திருஞான சம்பந்தர் பெருமானோடைய தேவாரங்கள். இந்த 3 திருமுறையும் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பெருமகனாரால் பாடப்பெற்ற திருமுறைகள், பாடப்பெற்ற பதிகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பதிகங்கள் எல்லாத்தோடைய தொகுப்பு இந்த 3 திருமுறைகள் திருநாவுக்கரசர் பெருமகனாரால் பாடப்பெற்றது. சுந்தரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி பெருமகனாரால் பாடப்பெற்ற தேவாரமான 7ஆம் திருமுறை. இந்த அருணா பப்ளிகேஷன்ஸோட புக்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் அதை படித்து பார்த்து இதனுடைய பொருள் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். பட் கண்டிப்பாக வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கிற பப்ளிகேஷன் தான். எல்லா திருமுறைகளையும் இது பண்ணி கொடுக்குறாங்க. இது வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட
இறைவன் நிர்ணயம் செய்து இந்த புத்தகங்களை என் கையில் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு தான் நான் சொல்லலாம். எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம என்னென்னமோ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான திருமுறைகள் நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் சாமியோட அருள் இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு பூரணமாக அது நம்மளுக்கு நடந்தேறும். அந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக என்கிட்ட இந்த திருமுறைகள்லாம் இருக்குது. நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு கோவிலுக்கும் பயணம் பண்ணும்போதும், ஒவ்வொரு பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கு நம்ம பயணம் பண்ணும்போதும் அந்த பதிகங்களை படிக்கிறது வழக்கம். அந்த பதிகங்களை படித்து அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நால்வர் பெருமக்கள் அதில் மூவர் பெருமக்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, எந்தெந்த கோவிலில் என்னென்ன பதிகங்களை பாடி என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு மனித குலத்துக்கு இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்றது எல்லாத்தையும் நம்ம டீக்ரிப் பண்ணி அந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஆல்ரெடி சொல்லிக்கிட்டும் இருக்கிறேன். ஸோ அதனால் இந்த புத்தகங்கள் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாணிக்க வாசக பெருமகனார் அருளிய திருவாசகம். இந்த திருவாசகம் 8ஆம் திருமுறை. திருவாசகத்தில் மொத்தம் 51 பதிகங்கள். அது மட்டும் இல்லாமல் திருக்கோவை 400. சாமி திருக்கோவையாரும் பாடியிருக்கிறாரு. 400 பாடல்கள், சின்ன சின்ன பாடல்களாக. அதுவும் இந்த புத்தகத்திலே இருக்குது. 8ஆம் திருமுறை. திருவிசைப்பா, அப்புறம் திருப்பல்லாண்டு, இது சேர்ந்தது 9ஆம் திருமுறை அப்படின்னு சொல்லுவான். அந்த 9ஆம் திருமுறை புத்தகங்கள் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு நாள் 2 நாளில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அந்த வீடியோவை காமிக்கிறேன். திருமூலர் பெருமானுடைய திருமந்திரம், இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் படிக்க அடுத்த பாடல் நம்ம மனசு போய்கிட்டே இருக்கும். நான் இந்த புத்தகத்தை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஈவினிங் வரைக்கும் எனக்கு வேறு யாராவது எனக்கு டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நான் இந்த புத்தகத்தில் இருக்கிற பாடலை அடுத்துன்னு படித்து அது பொருளை நான் இது பண்ணிக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை முறை படித்தாலும் முதல் முறை படிக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ எனர்ஜி இருக்குது இந்த புத்தகத்தில். 11ஆம் திருமுறை பார்த்திங்கன்னா பிரபந்தம் அப்படின்றது. இந்த பிரபந்தத்தில் கிட்டத்தட்ட எத்தனை பாடலாசிரியர்கள் இருக்கிறாங்க பாருங்கள். திருவாலவாயுடையார், காரைக்கால் அம்மையார், அயடிகள் காடவர் கோன், சேரமான் பெருமான், நக்கீரர், கல்லாடர், கபிலர், பரணர், இளம்பெருமான் அடிகள், அதிராவடிகள், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி, இத்தனை பேர். இப்போ காரைக்கால் அம்மையார் பற்றிலாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் திருவேலங்காடு வீடியோவில் அம்மையாரை பற்றி பேசியிருப்பேன். காரைக்கால் அம்மையார் பற்றின வரலாற்று குறிப்புகள், அது மட்டும் இல்லை, இந்த 63 நாயன்மார்களை பற்றியும், நால்வர்களை பற்றியும், 18 சித்தர்களை பற்றியும் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள், தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை பற்றி எல்லாமே வீடியோஸாக நான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கொடுப்பேன். அதனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய புராணம் 12ஆம் திருமுறை. இதில் எல்லா நாயன்மார்களை பற்றியும் குறிப்புகள், அவங்கள பற்றிய தகவல்கள், அவங்க என்னென்ன எப்படி இருந்தாங்க, என்னென்ன நடந்தது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கும். சேக்கிழார் பெருமகனாரால் நம்மளுக்கு வழங்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு புராணம். இது 12ஆம் திருமுறை. இதுதான் 12 திருமுறைகள். இப்போ நம்மக்கிட்ட 12 திருமுறைகளில் கிட்டத்தட்ட 10 திருமுறை நிறைவாக இருக்குது. அதில் 9ஆம் திருமுறையும் ஆண்டவே சாமி அப்படியே கைலாயத்துலேருந்து எனக்கு இப்போ கொரியரில் அனுப்பிச்சிட்ருக்கிறார். அது வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒன்று பிரபந்தம், அது மட்டும் நம்ம சாமிகிட்ட கேட்டிருக்கிறேன். அதுக்கான வழிமுறைகள் சாமி நம்மளுக்கு ஏதாவது ஒரு அருள் பிச்சை இடுவார் அப்படின்றத நான் நம்புகிறேன். பார்ப்போம். அதுவும் கூடிய சீக்கிரம் நம்ம கைக்கு சேரும். இந்த 12 திருமுறைகள் இருக்கிறதே எப்படி தெரியுமா? என்கிட்ட எல்லாம் இருக்குது, எனக்கு நிறைவாக எனக்கு எல்லாம் இருக்குன்ற மாதிரி. வழிபாட்டு முறை, வாழ்வியல், இவை எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உன்னதமான நூல்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 12 திருமுறைகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த 12 திருமுறைகளால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது, அரசர் எப்படி அரசாட்சியை செய்கிறது, ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துறது, ஒரு தாய் தகப்பனாக எப்படி இருக்கிறது, ஒரு நல்ல குழந்தையாக எப்படி வளர்கிறது, இந்த பூமியில் எப்படி புண்ணிய காரியங்கள் செய்வது, இந்த பூமியில் நம்ம எப்படிப்பட்ட வினைகளை அனுபவிக்க வந்திருக்கிறோம், இந்த வினைகளை எல்லாம் எப்படி நம்ம வெல்றது, இந்த வினை பயனான வாழ்க்கையிலிருந்து நம்ம எப்படி இறைவன் திருப்பாதத்தை நோக்கி பயணம் செல்வது, புண்ணியங்களை சேகரிப்பதுன்னு இப்படி எவ்வளோ விஷயங்களை திருப்பதிகங்கள், திருவாசகம், தேவாரம் மற்றும் 12 திருமுறைகள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். இது நான் அனுபவத்தில் சொல்கிறேன், பிறர் சொல்லி நம்ம சொல்லலை. அனுபவத்தில் இதை படித்து இதிலிருந்து வரக்கூடிய மேன்மைகளை நம்ம அனுபவித்து
அதை உங்களுக்கு சொல்லணுமே அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி இல்லாத தகவல்களே கிடையாது. அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பெருமான் கிட்டத்தட்ட அவருடைய வாழ்ந்த காலமே ஒரு 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 காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதை வந்து இன்னமும் 9ஆம் நூற்றாண்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, 3ஆம் நூற்றாண்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. மாணிக்க வாசக பெருமான் வாழ்ந்த காலம் நீங்கள் கேட்டது விட என்னன்னு கேட்டீங்கன்னா, நரியை குதிரையாக்கின்றது மணிவார சாமி மதுரையில் பாடினார். ஆனால் இதுக்கு முன்னாடியே செய்யறதுக்கு முன்னாடி சாமி தானே செஞ்சு காட்டுறாரு. இதுக்கு முன்னாடியே இந்த பதிகம் இதுக்கு முன்னாடியே இதே போல் நாவுக்கரச பெருமான் வந்து ஆரூர் பதிகத்தில் பாடிட்டார். எப்படி பாடியிருக்காருன்னா, நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும் விரதங்கள் கொண்டு ஆட வல்லானும் விச்சையின்றி நாறு செய்வானும் முரசு அதிர்ந்தானை முன்னோட முன்பணிந்த அன்பர்கள் ஏத்த அறவரை சாத்தி நின்றானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே அப்படின்னு பாட்டார். இதுக்கு காட்டுனா காலம் வந்து அப்பருக்கு அப்புறம்தான் வந்து மணிவாசகர் வந்தாருன்னு நம்ம பேசப்படுறோம். பொதுவாகவே ஜென்ரலாக பேசப்படுறது அப்படி தான் பேசப்படுறோம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்ததுனால எப்படி அப்பர் சாமி முன்னாடி பதிகம் பண்ணியிருக்காங்க. அப்போனா மணிவாச பெருமான் வந்து காலத்திற்கு அப்பாற்பட்டவர். ஏன்னா அவர் இறைவன்றதை நமக்கு நல்லாவே உணர வைக்கிறாங்க. இந்த பதிகத்தின் மூலமாக உணரப்படுது. அப்போ 2 தடவை அந்த ஒரே ரெண்டு திருவிளையாடலங்கள் ஐயா. சாமி வந்து காலத்துக்கு அப்பாற்பட்டவர், அவ்வளோதான். அவர் எப்போ வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து விளக்கம் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. அப்படி காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் வந்து மாணிக்க வாசகர் பெருமான் இருக்கார். அதில் திருவாசகத்தில் சிவபுராணத்தில் சொல்லியிருப்பார், ஆக்கம் அளவு இறுதி இல்லா அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அப்படின்னு சாமியை பார்த்து சொல்லியிருப்பார். அப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தெர் இஸ் நோ கிரியேஷன், தெர் இஸ் நோ லிமிட், தெர் இஸ் நோ எண்ட். அப்போது எதை சொல்கிறாரு? இந்த யூனிவர்ஸை சொல்கிறாரு, இந்த பேரண்டத்தை சொல்கிறார். இன்றைக்கி இப்போ மாடர்ன் சயின்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, யூனிவர்ஸ் எக்ஸ்பேன்ஷனில் இருக்குது. நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இல்லை, அந்தந்த சிஸ்டம். இப்போ ஒரு சோலார் சிஸ்டம் இருக்குன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட சிஸ்டம்ஸ் இருக்கும். நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில், பால்வெளி மண்டலத்தில் நிறைய கேலக்சிஸ் இருக்கும். இது எல்லாமே தன்னை சார்ந்து கிராவிட்டிக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் இது எல்லாம் எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டு அப்படியே ட்ராவல்லே இருக்குது, மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அண்ட் நாசா இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்லாம், ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இன்றைக்கி சொல்கிறாங்க. பட் இதை கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷம் ஆவரேஜாக நம்ம வச்சுக்கலாம். ஒரு 1500 இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்த வாதவூரார் அப்படின்ற முதலமைச்சர் மாணிக்க வாசகராக தீட்சை பெற்று மாறியதுக்கு அப்புறமா எப்படி அவரால் இந்த திருவாசக பதிகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை சாதாரணமாக சொல்லிட்டு போக முடியும்? ஆக்கம் அளவு இறுதி இல்லா அனைத்து உலகையும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். அப்போ சாமி நினச்சா இது எல்லாத்தையும் உருவாக்க முடியும், காக்க முடியும், அழிக்க முடியும்னு சொல்கிறாரு. அப்போ எப்பேற்பட்ட ஒரு ஞானம் இருக்கணும்? முதல்ல பக்தருக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஞானம் வந்தது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அப்போ எப்படி இந்த எக்ஸ்பான்ஷனை பற்றி பேசுகிறாரு, எப்படி இந்த யூனிவர்ஸுக்கு எல்லையே இல்லைன்றதை சொல்கிறாரு. ஏன்னா சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வந்து இவ்வளோ தான் நம்மளுடைய கேலக்சியை தாண்டி ஒரு யூனிவர்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்றத மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி மெட்டாவர்ஸுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க, யூனிவர்ஸை தாண்டி ஒன்று இருக்குன்றாங்க. அதையும் தாண்டி இது எக்ஸ்பேன்ஷன் ஆகி போய்கிட்டே இருக்குது. காஸ்மிக் வெப்புன்னு சொல்கிறாங்க, அதுக்கும் மேலே என்னமோ இருக்குது. ஸோ இது நீங்கள் போய் ஜூமின் பண்ணி போக போக வானத்தில் அது எல்லையை கடந்து தான் போய்கிட்டே இருக்குது. புது லிமிட்ஸ் தாண்டி தான் நம்மளுக்கு தெரியுதே தவிர லைட் ட்ராவல் பண்ணுற பாதை தெர் இஸ் நோ லிமிட், எண்டே இல்லை அப்படின்றத இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ் சொன்ன அந்த விஷயத்தை மாணிக்க வாசகர் பெருமான் எப்படி ஆக்கம் அளவு இறுதி இல்லா அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய்னு எப்படி பாடியிருப்பார்னா, அது எந்த அளவுக்கு இறைவன் மாணிக்க வாசக பெருமானுக்கு அருளை நிறைய கொடுத்துருப்பாரு அப்படின்றத பாருங்கள். அப்போது அப்பேற்பட்ட அருளாளருடைய புத்தகம் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது அப்படின்னா, இது வெறும் புத்தகம் இல்லை, அந்த சாமியுடைய எழுத்து வடிவம் அப்படின்னே சொல்லலாம். மணிவாசக பெருமான், மாணிக்க வாசக பெருமானுடைய எழுத்து வடிவம் தான் இந்த திருவாசகம். இப்போ நான் வந்து உண்மையிலே அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு முறையும் பதிகங்களை பாடும்பொழுது படிக்கும் பொழுதும் அப்படியே அவர் சாமி வந்து அவருடைய சிந்தையில் உருவான கருத்துக்கள், மாணிக்க வாசகர் சாமியுடைய சிந்தையில் உருவான கருத்துக்கள், அதை வந்து அவர் அப்படியே சிவபெருமான் கையால் எழுதி வச்சிருக்கிறார். அப்போது
பக்தன் வந்து பாடிய பாடலை சிவபெருமான் உருகி இறங்கி வந்து அவருடைய கையாலேயே எழுதி நம்ம எல்லாருக்கும் வர மாதிரி செஞ்சுருக்கிறார். அது எவ்வளோ பெரிய விஷயம். சிவபெருமான் கரங்களால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஒவ்வொன்றும், அந்த எழுத்துக்கள் இன்றைக்கி பதிப்புகளாக புக்ஸாக பிரிண்ட் ஆகி ட்ராவல் ஆகுது உலகம் ஃபுல்லாக. இன்றைக்கி அந்த புத்தகம் என் கையில் இருக்குது அப்படின்னா இந்த கை எவ்வளோ பெரிய புண்ணியம் செய்திருக்கணும் அப்படின்றத நம்ம திருவாசகம் வச்சுட்ருக்கிற எல்லாருமே நம்ம அதை ரியலைஸ் பண்ணணும். அப்பேற்பட்ட சிந்தனையாளர், அப்பேற்பட்ட ஒரு ஞானி மாணிக்கவாசக பெருமான், இறைவனுடைய ஒன்றரை கலந்தவர், இறைவனாகவே மாறியவர் சிவபெருமான். நானே நீ, நீயே நான் என்று இவரை ஏற்றுக்கிறார். அந்த அளவுக்கு அருள் நிறைய பெற்ற ஒரு மனிதர். அவருடைய எண்ணத்தில் உதயமான வார்த்தைகளை சிவபெருமான் கைகளால் எழுதியிருக்காருன்னா இதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் திருவாசகத்துக்கு. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு திருவாசகம் 8ஆம் திருமுறை. இந்த மாதிரி திருமுறைகள் எண்ணிலடங்கா பல அற்புதங்களை உடைய பதிகங்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த புத்தகங்களுடைய வரிசையில் நம்மக்கிட்ட சித்தர் பாடல்கள் அந்த புத்தகங்களும் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவவாக்கிய சித்தர் அவருடைய பாடல்கள் அடங்கிய ஒரு புத்தகம். இன்னொன்று பட்டினத்தார் பெருமானார் அவருடைய பாடல்கள் அடங்கிய அந்த ஒரு புத்தகம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பகுதி 1, 2. பகுதி 3 அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம பாம்பாட்டி சித்தர், அகப்பேய் சித்தர், இடைக்காட்டு சித்தர், குதம்பை சித்தர், இந்த 4 சித்தர்களுடைய பாடல்கள் அடங்கிய தொகுப்பு வந்து பகுதி 3. அது இல்லாமல் பகுதி 4 வந்து பார்த்திங்கன்னா கடுவெளி சித்தர், அழுகணி சித்தர், பத்திரக்கிரியார், கொங்கண சித்தர், சட்டைமுனி சித்தர், இந்த புத்தகம். இப்போ இது மொத்தம் இன்னொரு 4 புத்தகம் வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கு. சாமி வந்து நம்மளுக்கு இறையருள் செய்து இந்த திருப்புத்தகங்களை எல்லாம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வழியில் அடையணும் அப்படின்றத சாமிக்கிட்ட வேண்டுங்க. இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாத்தையும் தந்தருள்வார். நல்ல பக்தி இருக்கணும், தூய சிந்தனை இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலே நம்ம திருமுறைகளை தொட முடியும், திருமுறைகளை படிக்க முடியும். படித்து அதற்கு இணையான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். தேவாரம் கொடுக்கும் நெறியான வாழ்க்கையை நம்ம பின்பற்றி வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நிறைய புண்ணிய காரியங்களை செய்ய முடியும், நிறைய பேருக்கு உதவியாக இருக்க முடியும். இறைவன் நம்மளை வந்து அப்படியே உள்ளே இறங்கி நம்மளை நிரப்புவார். இல்லை இதெல்லாம் நான் படிக்கலை, ஆனால் நான் உண்மையான பக்தியில் இருக்கேன், அப்படியும் இருக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் பக்தி செய்யலாம். ஆனால் திருமுறைகள் எனப்படுவது சிவபெருமானை பாட்டுடை தலைவனாக வைத்து பாடப்பெற்ற நூல்கள். இது எல்லாத்துலேயும் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார். சிவபெருமான் நாங்கள் கை காமிச்சு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நேராக சாமி இருப்பார். அதனால் நாங்கள் கை காமிச்சு பேசுகிறேன். நம்ம ஆஃபீஸ் வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம எங்கே பார்த்தாலும் சாமி தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் நாங்கள் சாமி வந்து நம்மளை ஆட்கொண்டு வச்சுருக்கிறார். அதனால் 12 திருமுறைகளை நீங்கள் எல்லாரும் அவசியமாக படித்து பலன் பெறணும். உங்களுடைய இறை பசிக்கு இது எல்லாமே உங்களுக்கு அந்த பசியை வந்து அடக்கும், இந்த இறை தாகத்தை பூர்த்தி செய்யும். அதனால் திருமுறைகளை கையில் எடுங்க, திருமுறைகளை பரப்புங்க, நிறைய பேருக்கு அதை சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமுறைகளை வாங்கி கொடுங்க. யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் gift கொடுக்கணும் அப்படின்னா கூட திருமுறை புத்தகங்களை வாங்கி கொடுங்க. நீங்கள் ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் திருமுறை 3ஆம் திருமுறைன்னு அவங்களே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கிஃப்டாகவோ இல்லை ஒரு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம், அவங்கள படிக்க வைக்கலாம். தமிழ் வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு மொழி. தமிழை போல் ஒரு மொழி வந்து இங்கே கிடையாது, சிவபெருமானை போல் ஒரு தெய்வம் கிடையாது. அதனால் இது எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்க வேண்டியது இந்த பிறவியில் இல்லை, எத்தனை பிறவிகளை நம்ம எடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்தில் இவங்க வாழ்ந்திருப்பாங்க. அப்போ அந்தந்த காலத்தில் வாழ்ந்த அவங்களுடைய பதிகங்களை அவங்களுக்குள்ளே இன்னொருத்தரால் அதை படிச்சிருக்க முடியுமான்னு தெரியல. ஒருத்தர் முன்னாடி காலம் இருந்திருக்கலாம், இன்னொருத்தர் அடுத்தடுத்த காலகட்டங்களில் வந்திருக்கலாம். அப்போது நம்ம இவங்க எல்லாருடைய பாடல்களையும் நம்மளால் வந்து படிக்க முடியுது, அனுபவிக்க முடியுது, அதனால் பலனடைய முடியுதுன்னா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியங்கள் செய்திருக்கணும், நம்ம எவ்வளோ புண்ணியங்கள் செய்திருக்கணும் அப்படின்றத யோசித்து பாருங்கள்.
இப்போது இந்த புத்தகங்கள் தவிர்த்து என்கிட்ட வந்து வேறு என்னென்ன புத்தகங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஜோதிடம் சம்பந்தமான புத்தகங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைஃப், அதாவது ஹேபிட்ஸ், நம்ம லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி நம்ம வந்து இருக்கணும் அதெல்லாம் சொல்லக்கூடிய நிறைய புத்தகங்கள் நான் வச்சுருக்கிறேன். நல்ல நல்ல புத்தகங்கள் வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களை பற்றியும் கிரக வழிபாடுகளை பற்றியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓஷோவோட புத்தகங்கள் நிறைய வச்சுருக்கிறேன், நிறைய படிச்சிருக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட் தாட்ஸ், இப்போ அவருடைய தாட் ப்ராசஸில் எப்படி இந்த உலகத்தை அணுகிறாரு, எப்படி இறைவனை பார்க்குறாரு அப்படின்றத பற்றிலாம் நிறைய புத்தகங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யோகியின் சுயசரிதம் புத்தகம் வச்சுருக்கிறேன், கீதையை வச்சுருக்கிறேன். கீதையெல்லாம் வந்து எனக்கு கொடுத்தாங்க, கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களுடைய புத்தகம். ஸோ இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸில் எங்கே வேணாலும் எங்கே பார்த்தாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் எங்கே பார்த்தாலும் சாமி தான் இருப்பார். எல்லா இடத்துலையும் சாமி இருப்பார். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இங்கே சாமி எனக்கு கொடுத்துருக்குறாரு. சிவ வழிபாட்டில் இருக்கிறோம், சைவ நெறியை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னென்னா 12 திருமுறைகள் தான். அந்த 12 திருமுறைகள் ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அதை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை படிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து பல காலம் எடுக்கும். திருமுறைகளை வந்து முழுமையாக நம்ம படித்து பொருள் உணர்ந்துக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது பெரும்பாலும் யாராலையும் பண்ண முடியாது. அப்பப்போ நம்மளுக்கு சாமி உணர்த்தக்கூடிய பதிகங்களை நம்ம படித்து அதனுடைய பொருட்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இத்தனை கோவில்களுக்கு பயணம் பண்ண போகிறேன். 276 பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கு பயணம் பண்ண போகிறேன். கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த எல்லா பதிகங்களையும் நான் வந்து படிப்பேன், அதனுடைய பொருளையும் தெரிஞ்சுக்குவேன். அளவறியாத ஒரு விண்வெளி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சாமிக்கு உதாரணம் எப்படின்னா அவரையே சொல்லலாம். இந்த பேரண்டத்தையே சாமிக்கு உதாரணமாக சொல்லலாம். தெர் இஸ் நோ லிமிட். ஆக்கம் அளவு இறுதி எதுவுமே கிடையாது சாமிக்கு. அப்படிப்பட்ட சாமியை நம்ம ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம வழிபடுறோம் அப்படின்னா, வழிபடணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ளே உருவானதே இறைவனுடைய அருள் தான். அப்படி நம்ம வழிபடுறது எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்கள். 4 பெருமக்களுக்கு முன்னாடியோ 63 நாயன்மார்களுக்கு முன்னாடியோ நம்மளுடைய வழிபாடு எவ்வளோ சிறிய அளவுன்னு பார்த்துக்கோங்க. மாணிக்கவாசக பெருமான் அப்பேற்பட்ட இன்றைக்கி வந்து உலகமே அவரை தெய்வமாக கொண்டாடக்கூடிய மனிதர். அவரை நாயேன் அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன பண்ணேன், எனக்கு கடைக்கண்ணால் நீங்கள் வந்து எனக்கு இப்படி ஒரு அருளை கொடுத்தீங்களேன்னு சாமி சொல்லி வேண்டுறாருன்னா, இப்போ நம்மலாம் ஏமாத்துறோன்னு பார்த்துக்கோங்க. நம்மலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. நம்மலாம் வந்து ஒரு பூச்சி கூட கிடையாது, ஒரு டஸ்ட்டு கூட கிடையாது நம்மலாம். அதனால் சைவத்தில் நம்மளுக்கு எப்பயுமே அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கணும். யாரை விடவும் நம்ம உயர்ந்தவங்க கிடையாது. சாமி எல்லாருக்கும் மேலே உயர்வானவர். இறைவனை தான் முதன்மைப்படுத்தணும். அடியார்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பிற சிவ வழிபாட்டாளர்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும். அதனால் சிவ வழிபாட்டில் மட்டும் நம்மளுக்கு ஆணவ மலம் ஏறவே கூடாது. செருக்கு, நான் தான் சிவ வழிபாட்டிலே நான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற எண்ணம் நம்ம யாருக்குமே ஒருபோதும் வரக்கூடாது. எப்போ அந்த சிந்தனை நம்மளுக்குள்ளே வருதோ அப்போவே சாமி நம்மளை விட்டு வெளியே போயிடுவார். அதனால் அதுக்கு மேலே நம்ம பதிகங்கள் பாடியோ சாமியை பற்றி படித்தோ சாமி வேண்டியோ பலனே கிடையாது. அதனால் எப்பயுமே அந்த அடிப்பணியும் மனப்பான்மை நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். சாமியை நினச்சி உருகக்கூடிய அந்த மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கணும். எல்லாருமே நீங்கள் திருமுறைகளை படிங்க. திருமுறைகளை படித்து பலன் அடையுங்கள். வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான புத்தகங்கள் திருமுறைகள். அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சால் திருமுறைகளை வாங்கி படியுங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சிவபெருமானை பற்றியும் 63 நாயன்மார்களை பற்றியும் 4 பற்றியும் இன்னும் ஜோதிடம் சார்ந்த நிறைய தகவல்களை
மக்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத பற்றி நிறைய காணொளிகள் வந்த வண்ணம் இருக்கும். என்னோடய யூடியூப் சேனலை அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. ஒன்றாக இணைந்து பயணம் செய்யலாம். இறைவனை வழிபட. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.